எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு ஜூன் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்களை தரப்போது, என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. துலாம் ராசி, துலா அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் துலா ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதமும், சுவாதி முதல் 4 அட்சர பாதங்களையும், விசாகம் முதல் 3 அட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த துலா ராசி. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், குறிப்பா இந்த ஜூன் மாதம் உங்களோட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம், அதாவது இந்த மாதத்துடைய முதல் பகுதி கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த மாதத்துடைய 2வது பகுதியிலிருந்து உங்களோட வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்க காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம புதிய புதிய திருப்பங்களும் வாழ்க்கையில ஏற்படுறதுக்கான சாத்தியங்கள் அதிகமாகவே இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதத்துடைய முதல் பகுதியில உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் புதனும் சூரியனும் சேர்ந்திருக்காங்க. முக்கியமான கிரகங்கள் எல்லாமே இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் உங்க ராசிக்கு 8ல போய் மறைஞ்சிடறாங்க. ஆனா இந்த மாதத்துடைய 2வது பகுதியில பாத்தீங்கன்னா எல்லாருமே ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம். எப்பவுமே ஒரு கிரகம், அதாவது ஒரு சுபர்கள் சொல்லப்படக்கூடிய இந்த புதனும் சுக்கிரனும் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துக்கு வரும்போது நிச்சயமா வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்களை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம துலாத்துக்கு ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கிரனே போய் பாக்கியத்துல போய் உட்காராரு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கையில இதனால் வரைக்கும் கிடைக்காம தடையாகி தாமதமாகி கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்க போகின்ற ஒரு தருணமா இந்த தருணம் துலா ராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்க போது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த மாற்றிய முதல் பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா முதல்ல இருந்து பார்க்கலாம் வாங்க. துலாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றிய முதல் பகுதியில பாத்தீங்கன்னா முக்கியமான 4 கிரகங்கள் எல்லாமே ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைகிறாங்க. கூட 6 குடியனும் சேர்ந்திருக்கார். அப்போ இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி சாப்பிட்ற ஃபுட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வெயிலில் சாப்பிட்றத குறைச்சிக்குங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பகுதி, வயிறு சம்மந்தப்பட்ட பகுதியில் ஏதாவது அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனம் அதிகமாக எடுத்துக்குங்க. உடம்புக்கு எது தேவையோ அதை மட்டும் சாப்பிட்றத கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிறது சிறப்பாக இருக்கும். நிறைய ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. அதற்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடம்ன்றது திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கின்ற இடமும் கூட. ஸோ இப்போ இந்த ஆன்லைன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் மூலமாக வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திடீர்னு பண இழப்பும் வந்து இந்த மாதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, ஆன்லைனில் பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் வந்து பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி முதல் பகுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லுவேன் நான். ஏன்னா 2வது பகுதியிலிருந்து வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். குறிப்பாக ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு ஏற்றம் வாழ்க்கையில காத்துட்டு இருக்கு. ஸோ அதன் பிறகு நீங்க முக்கியமான விஷயம் எடுக்கும் போது கண்டிப்பா அது சரியாவே வரும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை குருவும் சுக்கிரனும் பார்க்கறது சிறப்பு தான். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் கூட குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்குங்க. அவ்வப்போது வழக்கம் போல எல்லா குடும்பத்துல கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தான் வரும். மற்றபடி பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுக்க வலுத்த உட்கார்ந்திருக்க போறாருங்க. இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ வாழ்க்கை துணையாரால நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய ஏற்றங்கள், அவங்களால ஒரு சில வசதி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணையாருக்கு வேலை இல்லாம இருக்க, வேலை தேடிட்டு இருக்காங்கன்னா தற்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒன்னா வந்து ஒரு ஃபினான்ஸ் மாதிரி ஏதாவது கூட்டு தொழில் பண்றீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே வரும். வருமானம் அதிகரிக்கும். இந்த மாற்றி 2வது பகுதியிலிருந்து நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதோட மட்டும் இல்லாம இந்த மாதிரி 2வது பகுதியில ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சூரியன், சுக்கிரன், குரு ஆகிய 3 கிரகங்களும் சேர்ந்திருக்காங்க. ஸோ பாக்கியஸ்தானத்துல இந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் இணையும் போது கண்டிப்பா பாக்கியம் வலுப்பெறுங்க. தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஏற்றம், தந்தையால் ஆதாயம், அது மட்டும் இல்லாம தந்தை வழி சொத்துக்கள் வந்து சேர்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா சரியாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு இழுபறியா இருந்த விஷயங்கள்
விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணம் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. ராசியை செவ்வாய் பார்க்கறது கொஞ்சம் மனசுல கோவத்தை அதிகப்படுத்தும், சுறுசுறுப்பு அதிகப்படுத்தும், தன்னம்பிக்கை அதிகப்படுத்தாலும் கூட கொஞ்சம் வாழ்க்கை துணையா இருக்கும் உங்களுக்கும் இந்த ஈகோ அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கிளாஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வந்து நீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும். நீங்க நல்லா பாருங்க, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த தம்பதியர்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில கணவனோ அல்லது மனைவியாரோ ஒருத்தர் கண்டிப்பா விட்டு கொடுத்து போயிருப்பாங்க. வாழ்க்கையில 2 பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தாலும் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோயிஸ்டிக்கா 2 பேருமே நான் விட்டு கொடுத்தா நீ விட்டு கொடு நான் விட்டு கொடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி சண்டையோட போச்சுன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை விரைவிலே ஒரு முடிவை சந்திக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதை கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கிறது சிறப்பா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா விட்டு கொடுத்து போறவங்க கெட்டு போனதா சரித்திரமே கிடையாதுங்க. அதற்கடுத்து திருமண வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வயதில் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரங்களுக்கு திருமணத்துக்கான நல்ல ஒரு காலகட்டம் வந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி வலுத்து உட்காந்துருக்காருங்க. பாக்கிய ஸ்தானத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் இடத்தை பார்வை செய்யறது சிறப்பு தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். விருப்பப்பட்ட திருமணம் கண்டிப்பா உண்டுங்க. மனம் போல் மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்காருங்க, 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. 5 7ஆம் அதிபதிகள் வலுத்து உட்காந்துருக்கனால விருப்பப்பட்ட ஒரு நபரை வந்து திருமணம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாதம் வந்து அதிகமா ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. ஸோ அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த லவ் பண்ணிட்டு இருக்கவங்களும் அந்த பெற்றோட சம்மதத்தோட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்காருங்க. அதற்கடுத்து 6ஆம் இடத்துல ராகுங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை, அதாவது ராசி அதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து பாக்கியஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா வந்து நிறைவேற்ற முடியாம இருந்த அந்த நேர்த்திகள் அனைத்தும் வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் இருக்குங்க. நிறைய வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முக்கியத்துவம் தருவீங்க. நிறைய கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வரதும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனும் புதனும் சேர்ந்திருக்கிறது தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமா தான் இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பா இந்த மாதத்துடைய 2வது பகுதியிலிருந்து நிறைய நல்ல மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஃபினான்ஷியலா அவர்களுக்கு நல்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு தன்மையில கண்டிப்பா இருப்பீங்க. ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் வெற்றியை குறிக்கின்ற இடம், சரிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ராகு இருக்கிறது கண்டிப்பா வாழ்க்கையில எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருந்து கண்டிப்பா வெளியே வருவீங்க. அதாவது கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் தற்போது அதிகமா தேடி வருங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திய முதல் பகுதியில மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணுங்க. 2வது பகுதி வந்து கண்டிப்பா நல்ல ஒரு தேக ஆரோக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 3 பேரோட சேர்ந்து நீங்க கூட்டாக ஒரு ஃபினான்ஷியல், அதாவது இந்த ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்றவங்க, ஃபினான்ஷியலா ஏதோ ஒரு 4 5 பேரோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம், கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு, சரிங்களா. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய அறிமுகங்கள் வாழ்க்கையில தேடி வருங்க. வேற்று மதம் வேற்று மொழி பேசும் நபர்களால சில ஆதாயங்கள் சில நன்மையான விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் சேர்ந்திருக்காங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பாக்குறாருங்க. 12ஆம் அதிபதி பாக்கியத்துல போய் அமர்ந்திருக்காரு, சரிங்களா. இப்போ சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கண்டிப்பா சாதகமா அமைஞ்ச முடியுங்க. குறிப்பா படிக்கிறதுக்கோ அல்லது வேலைக்காக நீங்க வந்து வெளிநாடு போட்டீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க வந்து அதாவது நீங்க இந்த டைம்ல வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது கிளிக் ஆயிடும். அதே மாதிரி 5ஆம் இடம் வலுவா இருக்குங்க. அதாவது இந்த அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் வலுவா இருக்கனால கண்டிப்பா நிறைய அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில தேடி வருங்க. இந்த மார்க் 2வது பகுதியிலிருந்து சனி வந்து வக்ரமா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரிச்சு போங்க. கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 5ஆம் தேதி விடியற் காலை 4:14 மணி முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி காலை 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் வந்து உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார், சரிங்களா. ஸோ அப்படி சந்திரன் மறையறதுனால மனசுல தேவையற்ற குழப்பங்கள், வீண் பதட்டங்கள் கண்டிப்பா இருக்குங்க. ஒரு காரியத்தை உங்களால வந்து எடுத்த காரியத்தை ஒழுங்கா செஞ்சு முடிக்க முடியாதுங்க. தேவையற்ற வீண் பயம், ஏன்னே தெரியாம கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்திலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து போகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் எதாவது தவிர்க்கிறது சிறப்பா இருக்குங்க. ஏன்னா மனோகாரகம்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் போய் 8ஆம் இடத்துல மறையறதும் 10ஆம் அதிபதி 8ல போய் மறையறதும் கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் 24 25 26ங்க. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளை மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது கருப்பு மற்றும் ஊதா கலருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.